தாவேகா புதுசாக வந்திருக்கு. அவர் திமுகவுக்கு எதிராகவும் குரல் கொடுக்குறாரு. மத்தியில் பாஜகவுக்கு எதிராக கொள்கை எதிரின்னு சொல்கிறாரு. இதெல்லாத்தை விட மிக முக்கியமானது, தாவேகா எல்லா கட்சியும் விமர்சனம் செய்யுது. தாவேகா விஜய் காங்கிரஸ் கட்சி பற்றி ஒரு வார்த்தை சொல்லலை. அப்படின்னா அவருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ நாம் நம்மளுடைய அனுபவம், களத்தில் இருந்த அனுபவம், பல காலம் இருந்த வலிமை, புதிய மாஸ் லீடர், யங் லீடர்ங்கிறதுனால அவர் ரெண்டும் சேர்ந்து நம்ம களம் இறங்கலான்ற எண்ணமாக இருக்கும். இதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருப்பதாக நான் புரிந்து கொள்கிறேன். தேர்தல் நெருங்க நெருங்க இந்த சூழல் வரக்கூடும். இப்போ நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, சில கட்சிகள் அங்கீகாரம் இழந்ததுக்கு காரணமே திமுக தான். நீங்கள் இங்கே உதயசூரியன் சின்னத்தில் போடுங்க, அதுதான் வெரி பாப்புலர் அப்படின்னு சொல்லி அவங்கள ஜெயிக்க வச்சா கூட அங்கீகாரம் போயிடுச்சு. ஆகையினால் இனிமேல் நமக்கு அங்கீகாரம் வேணும், ஒரு கட்சிங்கிற ஒரு பதிவாக நிலைக்கணும் அப்படிங்கிற போது நமக்கு இந்த பக்கம் சேரலாம். இந்த பக்கம் திமுக விட நம்ம மற்றவங்க கொஞ்சம் நம்ம சொன்னதாக அனுசரித்து போவாங்க என்ற காரணத்தினால் அந்த பக்கம் அவர்களும் வரக்கூடும். ஏற்கனவே நான் சொன்ன திமுக சார்பாக நான் இருக்க மாட்டோம்னு சொன்ன மார்க்சிஸ்ட் கட்சிகள், மார்க்சிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விடுதலை சிறுத்தைகளும் என்ன நினைக்க போகிறாங்கன்னு தெரியாது. ஆக திமுக உடனே இதெல்லாம் நாளைக்கே நடந்துன்னு சொல்ல மாட்டேன். சூழலை பொறுத்து மாறுவதற்கான சான்சஸ் இருக்குது, வாய்ப்புகள் இருக்கின்றன.